வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 2024க்கான மாத ராசி பலன். சரி, அது என்னங்க மாத ராசி பலன் அப்படின்னா மாதக்கோள்கள்னு இருக்குது. ஸோ வருடக்கோள்கள் போக மீதம் இருக்கிற மாதக்கோள்கள் மாதம் டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டிரான்சிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதக்கோளான சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருக்கிறாரு. செப்டம்பர் 17ஆம் தேதி கன்னிக்கு மாறுறாரு. மாதக்கோளான சுக்ரன் கன்னியிலிருந்து துலாமுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி மாறுறாரு. ஸோ செப்டம்பர் 17, 18 சுக்ரன் சூரியன் டிரான்சிட் ஆகுறாங்க. புதன் சிம்மத்திலே இருக்க, செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க இந்த மாதம் பிறக்குது. மீத வருடாந்திர கோள்கள் எல்லாம் அதே இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளானட்டரி சேஞ்சஸ் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஸோ காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷம். செவ்வாயுடைய ராசி நெருப்பு ராசி. செவ்வாய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் மிதுனம். ஸோ ரொம்பவே ஒரு அன்கம்ஃபர்டபுளான இடம் தான் செவ்வாய்க்கு. இருந்தாலும் 3ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஒரு பாவகிரகம் நல்லாவே வேலை செய்யும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறத ஒரு உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்போம், ஒரு முயற்சி போடணும்னு நினைப்போம். ஒரே லைனில் வாழ்க்கை போயிட்டுருக்கோம். ஒரு வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இல்லை, ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும், நம்மளும் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அடுத்த லெவலுக்கு போகணும், அதுக்கான முயற்சியை போடணும் அப்படிங்கிறதுக்கான மாதம் தான் இந்த மாதம். இன்ஃபேக்ட் இந்த செப்டம்பர் மாதத்தை ஒரு நியூ இயர்னு கூட இந்த மேஷராசிக்காரங்க எடுத்துக்கலாம், ஒரு நியூ பிகினிங்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியே 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இவ்வளோ நாளும் அந்த 2ஆம் இடத்துல சுக்கிரமங்கல யோகத்தில் இருந்ததை விட கூட 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை உத்வேகப்படுத்தி நல்ல முயற்சிகளை செய்ய வைப்பார். இவ்வளோ நாள் நீங்கள் இந்தந்த முயற்சி எடுக்கணும்னு பயந்தது கூட இனிமேல் நீங்கள் தெளிவாக முயற்சி எடுப்பீங்க. அதே மாதிரி சனியுடைய பார்வை கான்ஸ்டண்ட்டாக ராசி மேலே கும்பத்துக்கு சனி பெயர்ந்ததுலேருந்து வந்துட்டுருக்கு. கடந்த ஒரு 1.5லேருந்து 2.5 வருஷமாக கடுமையான மன அழுத்தத்தையும் இந்த சனியுடைய பார்வை ராசிக்கு விழுறதுனால கொடுத்துட்ருக்கு. உங்களை நீங்களே வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கான ரொம்ப பயம், அந்த தயக்கம் அப்படிங்கிறது அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு ஷைனஸ் இருக்குது, ஒரு கூச்சம். நம்ம ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அதை நம்ம விரும்பி அதை அடையணும்னு நினச்சாலும் 4 பேர் பார்ப்பாங்களோ, என்ன நினைப்பாங்களோ, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு தன் பயம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சனி பார்வை கொடுத்துக்கிட்டே இருந்தது. எவன் என்ன நினச்சா என்ன, நமக்கு தேவை முன்னேறணும், இது நம்ம லைஃப் அப்படின்னு நீங்கள் ஒரு உத்வேகத்தோடு வெளியில் வரக்கூடிய மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். சரிங்க, தொழில் பண்ணுறோம், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடத்துக்கு ஆல்ரெடி குரு பார்வை இருக்குது. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் அதிபதியான குரு 2லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக தொழில் மூலமாக நல்ல தன லாபம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் செவ்வாய் வேறு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிஸ்னஸில் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். இவ்வளோ நாள் நான் வேலையில் தான் இருந்தேன், இப்போ புதுசாக நான் பிஸ்னஸ்குள்ளே போகலாமான்னா த ஆன்சர் இஸ் டெஃபினட்டாக போகலாம். சரிங்க, நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நாங்கள் ஒரு வேலையில் தான் இருக்கோம். வேலை வந்து எங்களுக்கு வந்து எப்படி போக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா 6லே சுக்கிரன் ஆட்சி அகைன். புதுசாக நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வேலை நான் மாற்றணுங்கிற ஈகர் வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக இருந்துகிட்டு இருக்கு. பட் மூவ் பண்ண முடியலை. பேப்பர் நான் எங்கேயாவது நான் அப்ளை பண்ணாலும் எனக்கு எந்த கால்ஸும் வரமாட்டேங்குன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதம் நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள், ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், கிடைக்கிறதுக்கான பிராப்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் 6ல் இருந்த சுக்கிரன் இப்போ தாங்க 7க்கு வராரு. கண்டிப்பாக இவ்வளோ நாளும் ஃபார் சேயிங் கடந்த ஒரு 4 மாதமாகவே மேஷத்துக்கும் அவங்களுடைய பார்ட்னருக்கு, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, வெளியில் போட்டுக்க மாட்டாங்க சண்டை, வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க. 2 பேரும் பேசிப்பாங்க. இந்த அம்மாவுக்கும் அவரை பிடிக்காது, அவருக்கும் இந்த அம்மாவை பிடிக்காது. மனசுக்குள்ளே அவ்வளோ சங்கடம். நீ இப்படி பண்ணிட்டல, அப்படி பண்ணிட்டல, என்ன மனுஷன் நீ, இவ்வளோ தான், இந்த லைஃப்லாம் இவ்வளோ தான், நம்மளை பார்த்துக்கணும், அந்த மைண்ட் செட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க. பட் சுக்கிரன் திரும்ப ஆட்சி ஆகிறாரு. தன்னுடைய 7ஆம் இடத்துல வந்து ஆட்சியாகி ராசியை பார்க்குறதுனால, சனியுடைய பார்வையும் மீறி சுக்கிர பார்வை ராசி மேலே விழுறதுனால வேலை, உங்கள் கமிட்மெண்ட் எல்லாத்தையும் மீறி ஃபேமிலி லைஃப்க்கும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஒய்ஃப் கிட்டேயோ ஓப்பன் அப் பண்ணுவீங்க. இது பிரச்சனை, இதனால் நான் பாதிக்கப்படுறேன், இது எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறத நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி பேசுவீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் மனசுக்குள்ளே இருந்த எதையுமே வெளியில் சொல்லவே நமக்கு கூச்சமாக இருக்கும். நம்ம 4 பேர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், பட் நம்ம பிரச்சனை எதையுமே வெளியில் சொல்லியிருக்க மாட்டோம். அந்தளவுக்கு கொடூரமானது சனியுடைய 3ஆம் பார்வை. பட் இப்போ சுக்கிர பார்வை விழுறதுனாலையும் சுக்கிரன் ஆட்சி ஆகிறதுனாலையும் நிச்சயமாக சுக்கிரன் 180 டிகிரியில் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போது ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ உங்களுக்குமான இணக்கம் அப்படிங்கிறது
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான அந்த இவ்வளோ நாள் இருந்த ஒரு மனக்கசப்பு, வெளியில் சொல்ல முடியாத ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது தன்னை போல் நீங்க போது அவங்க இண்டிவிஜுவலாக, அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க இண்டிவிஜுவலாக லைஃப்லேயும் நல்லா இருக்க போகிறாங்க. சரிங்க, அலைன்ஸ் பார்க்கலாமா இந்த மாதம்னா? தாராளமாக பார்க்கலாம். 7ல் சுக்கிரன் இருக்காரு, வேறு என்ன வேணும்? அலைன்ஸ் கண்டிப்பாகவே அமையும். ஏன்னா 2ல் வேறு குரு, குடும்பஸ்தானம் நல்லா சுபத்துவமாக இருக்குது. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே வேணாம், கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்க போகுது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ப்ராஸ்பெக்ட்லாம் டூ குட் தான். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி, வேறு எதுவுமே வேண்டாம். அதேமாதிரி குடும்பஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, ஓகேங்க. சைல்டு பர்த் எப்படி இருக்குது? நாங்கள் ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து சைல்டு பர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி சூரியன் 6க்கு போனாலும் குருவுடைய பார்வையிலையும் கேதுவோட இணைவிலையும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போது கண்டிப்பாக குழந்தை புத்திர பாக்கியத்துக்கான தடை எதுவும் இந்த மாதத்தில் இல்லைன்னு சொல்லிடலாம். டூ குட்னு சொல்கிறதுக்கு இல்லை, டூ பேட்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த சூரியனாலையும் கோச்சாரத்தினாலையும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பாசிட்டிவான மந்த்னே நீங்கள் எடுத்துக்கலாம் சைல்டு பர்த்துக்கு. ஏன்னா சூரியன் வந்து கேதுவோட எப்பப்போ சேர்றாரோ சூட்சம வலு அப்படிங்கிறத அடைவார். சூரியன் வந்து ஒரு இன்டைரக்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத அடைவார். குருவுடைய பார்வை இன்னும் அதை வந்து நல்ல பூம் பண்ணுது. அப்படிங்கும்போது குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது கேரண்டீட். அது வந்து ரொம்ப பாசிட்டிவ் தான், அதில் எந்த நெகட்டிவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே. ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறோம். ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கலாமா, ஒரு லேண்ட் வாங்கலாமா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதம் பிறக்கும்போது சந்திரன் கடகத்திலேருந்து சிம்மத்துக்குள்ளே வர இருக்கக்கூடிய, கடகத்தில் ஒரு கடைசி டிகிரியில் இருக்கும்போது இந்த மாதம் பிறக்குது. சரி, அந்த சந்திரன் யாருன்னா அமாவாசை சந்திரன். அப்போது மன ரீதியான ஒரு குழப்பம், ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது ஒன்று யோசிக்கிறது, நைட் டைமில் நிறைய யோசிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அப்போது அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ப்ராப்பர்ட்டிக்கு லேண்ட் எதுவும் வாங்க வேண்டாம். என்ன காரணம்னா, என்னதான் இருந்தாலும் செவ்வாய் நீசத்தை நோக்கி வராரு. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, இதெல்லாம் உண்மைதாங்க, அது ஸ்தான பலம். சரி, செவ்வாயுடைய தனிப்பட்ட ஒரு பலம்ங்கிறது வந்து கடகத்துக்கு வரும்போது குறையும். ஏன்னா கடகத்தில் செவ்வாய் நீசமாவார். ரூபாய் கணக்குன்னு ஒன்று இருக்குது ஜோஷியத்தில். அதாவது என்னென்னா, ஒரு கிரகம் தன்னுடைய நீச வீட்டுக்கும் உச்ச வீட்டுக்கும் வரும்போது நீச பலனையும் உச்ச பலனையும் செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு முந்தின வீட்டில் இருக்கும்போது. அப்போ செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வகையில் இன்டைரக்டாக வீக் ஆகுறாரு. அப்போது லேண்ட் வாங்க வேணாம், இடத்த பற்றி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பட் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணணுன்னா மினிமல் ட்ரேடிங் பண்ணலாம். என்ன காரணம்னா, 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கிறாரு. ஒரு சின்ன தொகையை போட்டு ட்ரேடிங் பண்ணலாம். 1 கிராம் 2 கிராம் காயின்ஸ், 1 பவுண்ட் 2 பவுண்ட் காயின் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நகையை வாங்குறத விட காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் நகையை வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரன் அடுத்த மாதமே ஒரு 8ஆம் இடத்துக்கு போகும்போது, ஸோ அது சில விஷயங்களில் ஒரு திருஷ்டி அந்த மாதிரி ஒரு ஈவில் எஃபெக்டை வந்து உண்டு பண்ணும். ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து காயினாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகேங்க. நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, எங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் வந்து எந்த சுணக்கமும் இல்லாமல் நீங்கள் நல்லா தான் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நிறைய பேருக்கு இருக்குது. அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. ஏன்னா குரு வந்து ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரனோட வீட்டில் தான் இருக்கிறாரு. 8ஆம் இடமும் பாதிக்கப்படலை. 8ஆம் இடம் 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுக்கு டீட்டெயில்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னோடய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அது போக இந்த மேஷ ராசிக்கு ஒரு லக்கி நம்பரும் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். இந்த மாதத்துக்கு மேஷத்துக்கான லக்கி நம்பர் 9, உங்களுடைய லக்கி டே தேர்ஸ்டே, உங்களுடைய லக்கி கலர் எல்லோ. சந்திராஷ்டமம் மேஷத்துக்கு எப்போ இருக்குன்னா 11/9/2024 12/9/2024 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ இதில் உங்கள் பணம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த 2 விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு டீட்டெயில்டான ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது வந்து லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ், வாழ்வியல் பரிகாரங்கள் தான். நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பரிகாரங்கள் தான். அதை பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பண்ணணுன்னு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மேஷம். நன்றி, வணக்கம்.